இந்த புற்றுநோய் தினத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு விருந்தினர். ஏன்னா இந்தியாவின் முதல் பேட்ச் எம்சிஹெச் சர்ஜிக்கல் ஆன்காலஜி கோர்ஸ் இங்கே தான் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க. அதில் முதல் பேட்சில் எம்சிஹெச் முடித்தவர். அவர் எம்எஸ் முடித்து ஒரு 42 வருஷம் ஆகுது. அதில் 33 வருஷம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கும் பெரிய அதிர்ஷ்டம்லாம் உண்டு. ஏன்னா அவருக்கு சர்ஜரிக்கு வந்து நான் நிறைய நேரங்களில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சர்ஜன்ஸ். ரொம்ப குறைவாக பேசுவார். இன்றைக்கி எவ்வளோ பேசுவார்னு எனக்கு தெரியாது. ரொம்ப குறைவாக பேசுவார், ஆனால் மீனிங்ஃபுல்லாக பேசுவார். எல்லாருக்குமே அவரை தெரிஞ்ச எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். உங்கள் அனைவரும் இன்றைக்கி அதாவது வேறு எந்த வகையிலையும் இல்லாமல் அவருடைய தகுதியின் காரணமாக இன்று வைஸ் சேர்மன் கேன்சர் இன்ஸ்டியூட்டாக இருக்கார். உங்கள் அனைவர் சார்பாகவும் ப்ரொஃபஸர் ஹேமந்த்ராஜ் அவர்களை வருக வரவேற்கிறேன். மிஸ்டர் பாலகிருஷ்ணன், ரொட்டேரியன். இப்போ கொஞ்சம் முன்னே நான் அவரை இங்கே சந்தித்து அறிமுகம் பண்ணிவிட்டேன். ஆனால் எனக்கு உடனே ஆச்சரியமாக இருந்ததுன்னா என்னை இக்னோர் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க. ஹேமந்த்ராஜ் சாரும் பாலகிருஷ்ணன் என்ன பேசிட்டாங்கன்னா, ஒரு 2018 ஒரு போன் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு பாலகிருஷ்ணன் உதவி இருக்கிறாரு. அப்போ அதில் அவர் இன்ட்ராக்ட் பண்ண சந்திரகுமார் அவரை பற்றி ரொம்ப அவ்வளோ பேஷனேட்டாக பேசினார். அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசினார். ஹவு தே ஆர் இன்வால்வ்டு இன் திஸ் அப்படிங்கிறத ஐ குட் அப்ரிஷியேட். பாலகிருஷ்ணன் அவர்களை வருக நான் வரவேற்கிறேன். வணக்கங்க. இன்று இந்த ஏஐ பேஸ்டு சேட்பாட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர் ஜெம்னு. இது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடியது. இன்று இருக்க இளைய தலைமுறை எல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியா, ஆன்லைனு, வெப்சைட்டு இதிலெல்லாம் பார்த்து தான் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி மீதி 2 இதுவும் பென்ஷனர்ஸ்க்கு ஸ்க்ரீனிங் பண்ணுறதும் அவங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது அவேர்னஸும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் என் பேச்சில் சொன்ன மாதிரி இது வந்து கேன்சரை வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா முழுக்க குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. ஒரு 100 பேரில் பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 35 பேருக்கு மேலே முழுக்க குணப்படுத்தலாம் இந்த கேன்சர் வியாதி. அந்த மெசேஜை வந்து நீங்கள் கிளியராக எடுத்துகிட்டு போகணும். ஓகே, மீதி ஒரு 1/3 வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க, வருஷ கணக்காக இருப்பாங்க. சில பேர் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து நிறைய பேர் உடனே இறந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, நிறைய நாள் இருப்பாங்க. ஏதோ ஒரு 3ல் 1 பங்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ரொம்ப அட்வான்ஸ் டிசீஸில் வர்றாங்க. அதெல்லாம் நல்லா ஒரு உண்மையான விஷயத்த கரெக்டாக நம்ம தெரிவிக்கணும் ஜனங்களுக்கு. அது முக்கியம். அவேர்னஸ்ன்னு சொன்னாங்க, அதுதான் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ராங்காக இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் கேன்சர் வந்துருச்சு அவ்வளோதான், அது ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தவறான ஒரு எண்ணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்கும். இது தலைமுறையாக வரக்கூடிய ஒரு கர்ம வியாதிகள், அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கும். ஊசி போட்டால் பரவிடும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இது கேன்சர் வியாதி கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்க விஞ்ஞானத்தில் நிறைய பேருக்கு நல்லா குணப்படுத்தலாம். அதை விட முக்கியமான விஷயம், ஏர்லி ஸ்டேஜில் நம்மளை ஸ்க்ரீனிங் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நல்லா முழுக்க குணப்படுத்த முடியும். அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு வைத்தியம் பண்ணி ஈஸியாக குணப்படுத்தலாம். நிறைய செலவு பண்ணி அட்வான்ஸ் டிசீஸில் வைத்தியம் பண்ணுறதை விட ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஓபியாவே ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தலாம். அதுதான் முக்கியம். வணக்கம். சென்னை ஜெம் மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான மக்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் இன்று துவக்க வைக்கப்பட்டது. அதில் முதலாவதாக டாக்டர் ஜெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ பேஸ்டு சேட்பாட். இந்த சேட்பாட் மூலியமாக எந்த பப்ளிக்கில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த இன்ட்ராக்டிவ் வெப்சைட் அண்ட் ஆப் மூலியமாக கேன்சரை பற்றின எந்தவித சந்தேகங்களும் அந்த சேட்பாட் மூலியமாக அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு அதற்கான தடுப்பு முறைகள், அதற்கான எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சேட்பாட் அறிமுகப்படுத்தக்கூடிய விழா இன்று நடைபெற்றது. இரண்டாவதாக பொதுமக்களை சார்ந்த திட்டங்கள் 2 திட்டங்களை ஜெம் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதில் ஒரு திட்டம் வந்து பென்ஷனர்ஸ் அப்படின்னு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ்க்கு ஃப்ரீ கேன்சர் ஸ்க்ரீனிங். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவர்களுடைய வயதிற்கேற்ப அவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஜெம் மருத்துவமனையில் வந்து அவர்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்ட்டு ஃப்ரீயாகவே ஸ்க்ரீன் பண்ணி சில டெஸ்ட் பண்ணி அந்த புற்றுநோய் தடுக்கும் முறைகளும்
புற்றுநோய் வந்து இருக்கா இல்லையான்னு அந்த ஸ்க்ரீன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு திட்டமும் ஃப்ரீயாகவே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பென்ஷனர்ஸ்க்காக. மூன்றாவது திட்டம் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வோடு கேன்சர் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக 2வது ஒப்பீனியன், அதாவது எங்களுடைய மருத்துவ குழுவின் உதவியோடு யாருக்கு என்ன கேன்சர் வந்திருக்குன்னு முதல்ல நாங்கள் ஆராய்ந்து அவர்களுக்கான சிறந்த சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்ட்டு எடுத்து சொல்லும் விதமாக இலவச செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்ற திட்டத்தையும் இன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினர்களாக அடையார் புற்றுநோய் மையத்தின் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ஹேமந்த் ராஜ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் தலைவர் சஞ்சய் துர்கா இவர்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் இந்த துவக்க விழா நடைபெற்றது. இந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்து கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான சிகிச்சையும் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தடுப்பு முறைகளும் ஆரம்பத்திலேயே கண்டறியக்கூடிய வழிமுறைகளையும் எடுத்துக்காட்டும் விதமாக இந்த 3 திட்டங்களும் ஜெம் மருத்துவமனையில் இன்று துவக்கி வைக்கப்பட்டது.